Hi friends, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் அது ரெட் கலர் பட்டனே அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு வந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இது 32 லிட்டர் ஓவன் தான். இது எல்ஜி கம்பெனியோடது. இதோட பிரைஸ் வந்து 16,980 ரூபாய். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கன்வென்ஷன் மாடல் ஓவன் தான். இது முதல்ல ஒரு கீழே இருக்கிற தட்டு எல்ஜி கம்பெனிக்கு. இது எம்ஆர்பி வந்து 22,900. ஆனால் அமேசானில் வந்து 16,900 ரூபாய் தான் ஞாபகம். அது அவ்வளோதான் கொடுத்துருக்குறேங்க. இது ஷோரூமில் போய் பார்த்தபோது 17,900, 2,000 ரூபாய் லெஸ்ஸாக இருந்தது ஷோரூமை விட. அதனால தான் அமேசானில் ஆர்டர் பண்ணோம். இப்போ இது கூட வந்து இந்த எல்ஜியோட குக்கிங் புக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கும் வந்துருக்கு. 2 இருக்கு. ஓகே, கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வருது. அது மில்க் பவுல் ஒன்று கூட வருது. இது கூட பேக்கிங் பர்பஸ் ஒரு ட்ரே ஒன்று இருக்குங்க. சரி, கிரில் பர்பஸ் கிரில் மோடுக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கிரில் ஹூக் இருக்கு, கிரில் ஹோல்டர் இருக்கு. அந்த எது கிரில் ஹோல்டருங்க சார்? இது நம்ம எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. உள்ள இருந்து வெளிய எடுக்கிறதுக்கு. சரி சரி. அப்புறம் ரேக் 2 கொடுத்துருப்பாங்க, லோ ரேக், ஹை ரேக். ஓகே ஓகே. சரி. இது தவிர உங்களுக்கு இந்த 10 டேபிள் கிளாஸ் இருக்கும். சரி. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இது 10 டேபிள் ரிங் வச்சு தான் நம்ம கிளாஸ் வைக்கணும். ஓகே. இதை வச்சு தான் நம்ம என்ன பவுல்ஸ் என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே தான் வச்சு நம்ம பண்ணணும். சரிங்க சார். இது 6 சைடாக அது இருக்கிற மாதிரி எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இது சும்மா போடுறதுதான். ரவுண்ட் இருக்கும். சரிங்க. அதில் போட்டுட்டு இதை வந்து ஸ்பேஸ் பண்ணுவாங்க. சரி, சும்மா வச்சா போதும் இல்லைங்களா? பாருங்க, லாக் அது ரொட்டேட் பண்ணும். அந்த ஸ்டெப்ல உட்காரணும் கரெக்டா. சரி சரிங்க. சரி, முதல்ல அந்த வாஷர் வச்சுட்டு அதுக்கு மேல அந்த கிளாஸ் வச்சு அதுக்கு மேல கிளாஸ் வைக்கணும். அந்த கிளாஸ்ல தான் க்ரூ இருக்கும். ஓகே ஓகே. அது வச்சிட்டோம்னா ஃப்ரீயா சுத்தறதுக்காக. ஓகே ஓகே சார். இது கன்ஃபார்ம் பண்றது பாத்தீங்கன்னா இது லேசா சுத்தினா கிளாக் வைஸ் ஹேண்ட் க்ளோஸ் அதுவே சுத்தற மாதிரி இருக்கும். சரி சரிங்க. சரிங்க. அது ஸ்பேஸ் பண்ணிட்டா அது மேல தான் நம்ம என்ன வச்சாலும் சரி வைக்கலாம். சரி. ஏதோ ஒரு சின்ன பவுல் விடுங்க வாட்டர் ஹீட் பண்றது. இப்போ இந்த டெமோக்காக வாட்டர் வந்து பீங்கான் பாத்திரத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன
டெமோ பண்றாரு அவரு, பார்க்கலாம் எப்படி பண்றாருன்னு. அப்படின்னா பார்க்க கிரில் காம்பி மோட், கன்வெக்ஷன் மோட் அப்படின்னு 3 தனி பட்டன் கொடுத்துருப்பாங்க. சரிங்க சார். நம்ம மைக்ரோ மோட் அப்படின்னா ரீஹீட்டிங் பர்பஸ், மில்க் பாயில் பண்றது, அப்பளம் பொரிக்கிறது, ரீஹீட் ஐட்டம் எல்லாமே லிக்விட் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே அது நம்ம பண்ணுவோம். மைக்ரோ மோட்ல பண்ணுவோம். கிரில் காம்பிங்கிறது எல்லாம் ரெண்டு டைப் இருக்கு. சரி. கிரில் கன்வெக்ஷன் வரும், கிரில் மைக்ரோ இருக்கும். சரி. இதுல படம் போட்டுருக்காங்க. சரி. இது செலக்ட் பண்றோம். சரி. இதுல வந்து ரீஹீட்டிங் பர்பஸ், இது வந்து கிரில் பண்ற ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்றது. கன்வெக்ஷன் அப்படிங்கிறது பேக்ஸ் ஐட்டம் மட்டும். சரிங்க சரி. பேக்ஸ் ஐட்டம் பண்றப்ப இது செலக்ட் பண்ணிட்டு பண்றது. அது எப்படிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோ மோடு ரீஹீட் ஐட்டம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ், 900, 720, 540, 360, 180, 5 ஸ்டெப்ஸ் பவர் வால்யூம் இருக்கும். சரிங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 900. ஓகே. சீக்கிரம் ஆகணும்னா 900. இது வந்து அடுத்தது டைம் செட்டிங். இதுல டைம், வெயிட், டெம்பரேச்சர் எல்லாம் இது செட் பண்றதுதான். இது எப்படி வேணாலும் சுத்திக்கலாம், ஃப்ரீயா இருக்கும். இப்போ மைக்ரோ மோட் செலக்ட் பண்ணீங்கன்னா டைம் தான் செலக்ட் ஆகும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி. இப்போ 3 நிமிஷம் வச்சிடறோம். சரிங்க. தென் அவ்வளவுதான், ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தோம்னா அது ஸ்டார்ட் ஆகும். ஆமா, தண்ணியுள்ள வச்சுக்கணும். இப்போ நடுவுல திறந்து பார்க்கலாம். அந்த வேணும்னா ஸ்டாப் ஒரு தடவை நீங்க டச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கா, கிரிப்ஸியா இருக்கா, கலர் சேஞ்ச் ஆயிருக்கா, இல்ல போதுமா அப்படிங்கறது, சூடா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு ஓகேன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு டைம் வேணுங்கிறது நம்ம மைண்ட் செட்டிங்ல வச்சுக்கணும். இன்னும் 2 நிமிஷம் ஓடணும் அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்து விட்டுறீங்க, ஓடிட்டு இருக்கும். டைல பாத்துக்கலாம். 3 நிமிஷம் வச்சிருக்கோம், 2 நிமிஷம் அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வரும். அது க்ளோஸ் ஆச்சுன்னா பீப் சவுண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல இடையில வேணா இந்த மாதிரி நம்ம திறந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ அது கன்வெக்ஷன் மோட்ல பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன் மோட் ஃபார் ஒன்லி ஃபார் பேக்கிங் ஐட்டம்ஸ். அது வந்து நீங்க புக்ல பிரீஃபா படிச்சு பார்க்கணும். சரிங்க. ஏன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க பவர் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்க. அப்பளம் வச்சிருக்கீங்களா? அப்பளம் இல்லைங்க சார். வடகம் அந்த மாதிரி? வடகம் இருக்கு. ஏதோ பொரிச்சு பார்க்கணும்ல? ஆமாங்க. ஏதோ நான் செஞ்சு காட்டணும்ல? கண்டிப்பா எடுத்துறேன். இப்போ 3 நிமிஷம் வச்சோம். சரி. 1 நிமிஷம் ஓடியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. சரி. இப்போ ஹீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றோம். சரி. ஹீட் ஆயிடுச்சு. அல்லது கொதிக்கணும்னா கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணு. அவ்வளவுதான். டைமிங் மைக்ரோ மோட்ல இவ்வளவுதான் செக்கிங். சரி. இதே பால் வச்சீங்கன்னா மில்க் தனியா கொடுத்துருப்பாங்க. மில்க் பொங்கி எல்லாம் வழியாது, கொதிக்கும். நம்ம பார்த்து கிளாஸ்லயே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி. பாத்தீங்கன்னா 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர் அப்படின்னு அளவு கொடுத்துருப்பாங்க. சரி. கம்பெனியோட செட்டிங் வந்து 1 லிட்டருக்கு 6 to 10 minute டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 to 10 minutes எதுக்கு கேட்டீங்கன்னா 6 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். சரி. நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி எடுக்கும். கூலிங் அந்த டெம்பரேச்சர். அல்லது தண்ணி 1 கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், 1 லிட்டர் கூட. அப்போ உங்களுக்கு டைம் அதிகம். அதை வச்சு நம்ம பார்த்துட்டு பிராக்டிகலா தெரிஞ்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சரி. இது மில்க் பவுல். சரி. வடகம் எடுங்க. இப்போ வடகம் வந்து பொரிக்கிறாருங்க. வடகம் அப்பளம் எல்லாம் இதுல பொரிச்சிடலாம். ஒரு கிளாஸ் பிளேட்ல தான் வச்சிருக்கிறாருங்க. பொரிச்சிடலாம். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணாலும் டைம் ரீசெட் பண்ணிட்டு திருப்பி பண்ணும்போது ரீசெட் பண்ணணும் இல்லீங்களா? ரீசெட்னா எதுக்குன்னா நம்ம அதுக்கு உண்டான டைம் செட் பண்றோம் இல்லையா? கண்டிப்பா. பழைய டைம் வந்து டெலீட் பண்ணிடணும். சரி. இப்போ மேக்ஸிமம் 900 வாட்ஸ் வச்சிருக்கோம். சரி. 2 நிமிஷம் அல்ல 3 நிமிஷம் வைக்கிறோம். சரி. இப்போ ஸ்டார்ட் கொடுக்கணும். சரி. இது வந்து நீங்க பாத்துக்கலாம், கிளாஸ்ல பார்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். சரி. ஸ்மோக் வரும், புகை வரும். சரி. அப்பளம் மறந்தா தெரியும், அது மாதிரி அப்பளம் உப்பி வரும் தெரியுங்களா? அது மாதிரி தெரியும். பிராக்டிகலா பார்த்துட்டு ஓகேன்னு தெரிஞ்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி சரி. சப்போஸ் டைம் அதிகமாக போனாலும் டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். சரி சரி. அதை நம்ம சென்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சரி சரி. சப்போஸ் அந்த மாதிரி ஸ்மோக் வந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஸ்டாப் குடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு வேணா அகைன் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணா கிளியர் ஆயிடும். ஓகே. மனம் வருது பாத்தீங்களா? ஆமாங்க. ஹார்டா இருந்தா டைம் 2-3 நிமிஷம் எடுக்கும்.
ஸ்மூத்தா இருந்ததுன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளார அது. இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. எவ்வளவு நிமிஷம் வச்சோம்? நீங்க 3 நிமிஷம் வச்சீங்க. 1 நிமிஷம் தான் போயிருக்கு, ஒன்றும் ஆகலை. ஆகலைங்களா? சரி சரி. இப்போதான் அந்த வத்தல் பொரியிற ஸ்மெல் வருது. ஆக்சுவலா வந்து ஓவன்ல குக் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட்? சும்மா சொல்றதுங்க, நிறைய பேர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க. இது ஹெல்த்துக்கு பெனிஃபிட் இல்லை அப்படி சொல்லி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருது. ஆஃப் பண்ணிடலாம். பண்ணி பார்க்கலாம். அதான் ஸ்மோக் கொஞ்சம் ஒன்று மட்டும் எடுத்து ஒடிச்சு பாருங்க. நல்லதா இருக்கு அப்படின்னா எடுத்துடலாம். சரிங்க. சூடா இருக்கும் இல்ல? உங்களுக்கு வந்து பொருள் தான் சூடாகும், அப்படி சூடாகாது இந்த மோட்ல. சரி சரி. அப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் சூடாகும், இது சூடாகும், எடுத்துக்கலாம். இது சூடாகிறதுனால இது சூடாகும். சரி சரி. தண்ணி நிறைய வச்சீங்கன்னா இது சூடாகாது, தண்ணி தான் சூடாகும். தண்ணி தான் சூடாகும். தண்ணி சூடாகிறப்ப இது கொஞ்சம் சூடு ஆயிருக்கும். சரி சரி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி. இது வந்து மைக்ரோ மோடு. பொரிக்கிறது, வடகம் பொரிக்கிறது. சரி. ஹீட்டிங் பர்பஸ், பழம் ஹீட் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பால் சாப்பாடு வைக்கிறது. அந்த மாதிரி இட்லி பவுல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? வேணா வாங்கிக்கலாம். அந்த மைக்ரோ கிட்னு கேட்டீங்கன்னா இட்லியா வைக்கிற மாதிரி இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது கிரில் காம்பி மோடு. சரிங்க. கிரில் காம்பி மோடு ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா கிரில் செலக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஆமாங்க. கிரில்லும் இதுவும் சேர்ந்து ரெண்டு படம் காட்டுது பாத்தீங்களா? ஆமாங்க. ரெண்டு படம், இதுவும் இதுவும். ஓகே. எகைன் பிரஸ் பண்ணீங்கன்னா கிரில்லும் எகைன் ஒரு பிரஸ் பண்ணணும், கிரில் அண்ட் மைக்ரோ இந்த ரெண்டு சேருது. சரிங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, கிரில்லும் கிரில் மட்டும். ஓகே. எகைன் பிரஸ் பண்ணா கிரில் அண்ட் கன்வெக்ஷன். ஓகே. எகைன் பிரஸ் பண்ணா கிரில் அண்ட் மைக்ரோ. ஓகே. இந்த ரெண்டும். சரி. சரிங்களா? சரி. இதுலயே படம் போட்டுருக்காங்க. சரி. இந்த ஒரு மோட்லயும் ஒரு டிஷ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சரி. அதோட டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆட்டோ குக் மோடுன்னு பேரு. சரி. டைல் ஃப்ரை, தந்தூரி, கிட்ஸ் லைட், இந்தியன் ரொட்டி பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் மிஷின் இருக்கு. இதெல்லாம் டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல டீடைல் மட்டும் தான், அதாவது கோட் நம்பர் மட்டும் தான் இருக்கும். சரி. டீடைல் வந்து புக்ல இருக்கும். சரி. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிஷ் எடுத்து நீங்க செஞ்சு பார்த்தா தான் அனுபவம் தான். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 மோட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமாங்க. கிரில் மட்டும், கிரில் காம்பி, சாரி கிரில் கன்வெக்ஷன், அகைன் பிரச்சனை கிரில் மைக்ரோ. இதுல சிலது பண்ணலாம், இதுல சிலது பண்ணலாம். ஓகே. டிஷ்க்கு பொறுத்து வேறுபடும் இல்லைங்களா? சரி சரி. அது புக்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சு பார்த்துக்கலாம். சரி சரி. கன்வெக்ஷன்ங்கிறது ஒன்லி ஃபார் பேக்கிங் பர்பஸ். சரி. அதுக்கு வந்து அதுக்கும் டீடைலா இருக்கும், இதுல இருக்காது. சரி. டீடைலா இருக்கும். சரி. அது நீங்க ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு கன்வெக்ஷன் மோட் நீங்க செலக்ட் பண்றப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செய்யறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓகே. முதல்ல ப்ரீ ஹீட், பேக்கிங்க்கு எல்லாம் ப்ரீ ஹீட் பண்ற மாதிரி. ஓகே. டைம் செட் பண்ணிட்டு பண்ணணும் இல்லீங்களா? இல்ல, டெம்பரேச்சர் ஓகே. 210 தான் நார்மல். சரி. செட் பண்ணிட்டு ஒரு தடவை ஸ்டார்ட் டச் பண்ணிட்டு டைம் செட் பண்ணணும். ஓகே. ஒரு நிமிஷம் செட் ஆயிடும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 180 ல வைக்கணும்ங்களா? அதாவது கன்வெக்ஷன் மோட் செலக்ட் பண்றீங்க, டெம்பரேச்சர் அது 180 ல இருக்குது. ஆவரேஜா வந்து 210 தான் நார்மல். சரிங்க. 210 to 220 குள்ள இருக்கணும். சரி. 210 வெச்சுக்கிறோம். அப்புறம் ஒன்ஸ் டச் பண்றோம், பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா? ஆமாங்க. டைம் செட் பண்ணனும்னு அர்த்தம். சரி. ஒரு நிமிஷம் வெச்சிட்டோம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வர்க் பண்ண ஆரம்பிக்கும். சரி. இதுதான் பேசிக். சரி. கன்வெக்ஷன் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. சரி. ரெண்டு ஹீட்டர், ஃபர்ஸ்ட் டாப் உள்ள ஹீட்டர் ஒர்க் பண்ணும், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஹீட்டர் ஒர்க் பண்ணும். சரிங்க. ஹீட்டிங் அதாவது ஹீட்டிங் காயில் சொல்லுவாங்க. சரி சரி. வெளியிருந்து பார்த்தாலே தெரியும். சரி. ஒரு நிமிஷம் போகும். சரி சரி. ஸ்டிக்கர் எடுத்துறங்க, இது இருந்தா தெரியாது உங்களுக்கு. சரி, எடுத்துருங்க. உள்ள பாருங்க, உள்ள ஹீட் தெரியுங்களா? அதான் உங்களுக்கு கன்வெக்ஷன் ஹீட்டர். சரி சரி. பேக்கிங் பர்பஸ்க்கு அதான் ஹெல்ப் பண்ணும். சரி சரி.
சைடில் ஒட்ட வச்சுருங்க சார். விளம்பரத்துக்கு மாட்டாங்க. ஆமாங்க. எந்த மேலே வச்சுட்டுமா? மேலே வச்சு எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். சரிங்க. கிளாஸ் ஊற்றுறத தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ வெளியிருந்து தெரியுது, பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்க. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற மாதிரியான ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து டைட்டாக இருக்கணும். சரி. இந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகியும் ஆன் ஆகி அந்த மாதிரி பொசிஷன் இருக்கக்கூடாது. அதுவும் கரெக்டாக இருக்கணும். சரி. இப்போ இது கரெக்டு தாங்க சார். இப்போ இது இடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இடிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம செட் பண்ணுறப்ப அது இந்த சுவிட்ச் பாருங்க, இதில் இடிக்காத மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. அதுன்னு கரெக்டாக இருக்குங்களா? அது இதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாங்க. கரெக்ட். அது அதுக்குன்னு வச்சது தான். இது கரெக்டாக இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், 2-3 நாள்ல ஆள் வந்து மாத்திடலாம். 20 amps போட்டிருக்காங்க. சரி. அது கரெக்டாக இருக்கு உங்களுக்கு. சரி சரி. இப்போ யூஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் திறந்து வைக்கணும். சரி. ஹீட் ரெடியூஸ் ஆகணும், ஸ்மோக் வெளியே போகணும். சரி. அந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிளீனிங் இது எப்படி சார்? இது வந்து கேவிட்டி மெயின்டெனன்ஸ் சொல்லி போட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. சரி. அதோட பெஸ்ட் மெத்தட் என்னன்னா ஸ்டீம் கிளீன் ஆப்ஷன்ல ஒன்றும் யூஸ் பண்ணுறத விட ஒரு கிளாஸ் பவுலில் ஒரு 1/2 லிட்டர் பக்கம் தண்ணி வச்சுக்கோங்க. சரி. லெமன் ஜூஸ், 1 டிராப் வெனிகர் சரி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். சரிங்க. பார்த்தாலே நல்லா ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. சரிங்க. அது 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கும். நல்லா கொதிச்சு அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா தண்ணியில் எவாபரேட் ஆகும். அவ்வளோ ஆகாது, கொஞ்சம் எவாபரேட் ஆகும். ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மோக் வர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் திறந்து வச்சுட்டு அந்த நீராவியில சைட்ல ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். அது இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டீங்கன்னா அந்த ரெஸ்டிங் இருக்காது. லெமன் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டிங் ஏறக்கூடாது. சரி சரி. அது ஒண்ணு மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சரி சரி. மற்றபடி ஸ்டீம் கிளீனிங்ல ஒன்றும் பெருசா மெயின்டைன் பண்ண முடியல. ஒவ்வொரு டிஷ் பண்ண பிறகு க்ளீன் பண்ணணுங்களா எப்படி? யூசேஜ் பொறுத்து. யூசேஜ் எல்லாம் பண்றப்ப இந்த ஆயில் ஸ்ப்ரே எல்லாம் ஆயிடும். அது நம்ம க்ளீன் பண்றப்ப அப்பவே க்ளீன் பண்ணணும். சில இதெல்லாம் சும்மா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்க லெமன் ஜூஸ் போட்டு ஸ்டீம் க்ளீன் பண்ணா போதும். சரி சரி. அந்த மாதிரி பண்ணா போதும். சரி. அவ்வளவு வேற ஒன்றும் பெருசா மெயின்டெனன்ஸ் இல்லை. சரி சரி. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரி. எலக்ட்ரிக்கல் நீங்க நான் சொன்ன மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சார். இது மாத்திடலாம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சரி. மில்க் பவுல் நீங்க இட்லி பவுல் இது மாதிரி தரலங்க. அது இது கூட அது வராது. அப்படிங்களா? அப்ப நம்ம கேட்ட ஆப்ஷன் வந்திருப்பாங்களோ? இல்ல, அது தனியா வாங்கிக்கிறாங்க. சரி சரி. சில பேசிக் மாடல்லாம் கொடுப்பாங்க. இது கூட என்ன வருதோ அதுதான் இருக்கும். அப்படிங்களா? சரி சரி. பில் கொடுங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுதான் என்னோட ஓவன். எனக்கு கிஃப்ட் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ஆசை தான் இதெல்லாம் வாங்கணும், இதில் சமைக்கணுங்கிறது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.